இந்த பயிற்சி குபேர பயிற்சி அட்டன் பண்ணுறதுக்கு திருச்சிக்கு புக் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணி வாங்க, இது சென்னையில் நடக்குது, நீங்கள் அங்கே அட்டன் பண்ண சொன்னேன். அதனால் வந்திருந்தேன். இன்றைக்கி நான் வர முடியாத சூழ்நிலை, பர்மிஷன் போட்டு வந்திருந்தேன். திரும்ப அப்புறம் அட்டன் பண்ண மாறி திரும்ப ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டேங்க. ஐயா சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான திங்கிங்கில் போயிட்டு சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 o'clock தான் வர மாதிரி இருந்துச்சு. சீக்கிரம் வந்துட்டேன். ஐயா அந்த முட்டையை நிற்கவே சொன்னார் பாருங்கள். இப்போ அவர் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணி அது கூட பேசுகிற மாதிரி ஒரு பாவனை பண்ணி தான் பண்ணேன். தனியாக உட்காந்து பண்ணப்போ என்னால் முடியல. அந்த லாஸ்ட்டாக ஒரு ரூம் இருந்தாங்க, உட்காந்துட்டு வந்த முடியல. அப்புறம் மற்றவங்க கூட சேர்ந்த உடனே எல்லாரோட தாட் இருந்திருக்கு உடனே நிறைவேறிச்சுங்க. இது ஒன்று. ஐயாவோட ஸ்பீச்சு நிறைய கேட்டிருக்கேன் யூடியூப் மூலமாக. எங்கள் வீட்டுக்கு போன வாரம் ஒருத்தர் வந்தார். ஏர்லி மார்னிங் 4:30 டீ குடிக்க சொன்னால் வேணான்ட்டார். அடுத்து ஒரு 10 நிமிஷம் கடையில் போய் டீ குடித்தார். நான் ஒரு ட்ராவல் பண்ணுறோம் காரில். அடுத்து ஒரு 6 மணிக்கு டீ குடிக்கிறாரு. 4:45 ஒரு 6:15 இவங்களை விடக்கூடாது சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஐயாவுடைய அந்த ஸ்பீச்சை அனுப்பிவிடுமான்னு சொன்னேன். அது ஆரம்பமே ஆமாங்க, இந்த டீ குடிக்கிறதை விட கக்கூசில் கலை குடிக்கலான்னு ஆரம்பித்தார். போட்டு காமிச்சேன். தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுறேங்க, நான் டீயை குடிக்க மாட்டேன்ட்டான் டிரைவர். சாயங்காலம் 11 o'clock தான் வீட்டுக்கு வந்தேங்க. பெங்களூர் போய்ட்டு வரோம், ஒரே நாள் காலையில் போய்ட்டுன்னு வரோம். டீயை குடிக்கலைங்க டிரைவர் 2 பேரும். அது மாதிரி நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, அது சொல்கிறவங்க சொல்கிற மாதிரி கேட்டால் தான் கேட்பாங்க. இங்கே வீட்லேயே வந்திருக்காங்க, அவங்க நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நன்றி தென்றல் ஐயாவுக்கு. இந்த வாலண்டியர்ஸை நான் ஒரு வாலண்டியராக இருக்கிறேங்க. நான் 108 நாளும் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு திடமான ஒரு சங்கல்பம் போடுறேங்க. நன்றி ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். தென்றல் ஐயாவுக்கு வணக்கம். நான் சாரோட ப்ரோக்ராம் இப்போ 4-5 மாதமாக யூடியூப்பில் எல்லாம் பார்த்து எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ ஒரு பொண்ணெல்லாம் 100-105 கிலோ இருந்தா. சாரோட டயட்டு 7 கிலோ டயட்டு மாறி மாறி எடுத்து ஃபாஸ்டிங்னாலே ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அந்த மாதிரி இருப்போம். இப்போ சாரோட டயட் 3 நாள் ரொம்ப லேசாக எடுத்துகிற மாதிரி இருக்குது. அவங்களும் எடுப்போம், நானும் எடுத்து 2 பேர் 2-3 தடவை இப்போ 4 மாதத்துக்குள்ளே 3-4 டைம் 7 day டயட் எடுத்துருக்கோம். ரொம்ப உடம்பு நல்லாயிருக்கு. எனக்கு இந்த ஆயுஷ் நிகழ்ச்சிக்கு புக் பண்ணிவிட்டு வர முடியுமா முடியாதா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சேன். அந்த கவலை அனுப்புகிற சார் வாழ்க்கைக்கு இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. இதனால் நிறைய குரலோ யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நிறைய அனுபவப்பட்டுக்கிட்டேன். நல்லா இது தெரிஞ்சிருக்கு. இதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். இதெல்லாம் எல்லாத்தையும் நன்றி. வணக்கம். வணக்கம், என் பேர் ராஜேந்திரன். கள்ளக்குறிச்சிலேருந்து வந்திருக்கேன். பணத்தை பற்றின ஒரு தப்பான கருத்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதாவது நம்மளாலையும் சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. தவறான வழியில் போனால் மட்டும்தான் பணத்தை சம்பாதிக்க முடியும், அதிக அளவு சம்பாதிக்க முடியும், நேர்மையான வழியில் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற கருத்து ஒவ்வொரு நார்மல் சக மனிதன்கிட்ட இருக்குது. அந்த கருத்தை உடைத்தெறிந்து ஒரு பணத்தை எப்படி மதிக்கணும், அதை எப்படி தெய்வமாக வணங்கணும், அதை எப்படி ஈர்க்கணும், அதுவும் நல்ல வழியில் எப்படி ஈர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாத தனக்கு மட்டும் பணத்தை பயன்படுத்தாமல் தனக்கு பயன்படுத்திய பிறகு நம்ம சுற்றி இருக்கிறவங்கள எப்படி அந்த பணத்தை வச்சு இன்புற வாழ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. தென்றல் ஐயாவுக்கு நன்றி. அதாவது மகிழ்ச்சியிலே மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி என்ன அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்போ இருக்கிற காலத்தில் பணத்தை வச்சு மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். அதை நேர்மையான முறையிலையும் நல்லபடியாகவும் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய யோசனைகளையும் நிறைய யோக பயிற்சிகளையும் கொடுத்த தென்றல் ஐயாவுக்கும் நன்றி. இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இந்த குபேர யோக பயிற்சிக்கு பயன்பெறுமாறு என்னோட சார்பாக கேட்டுக்கிறேன். என் பேர் பார்த்திபன். ஆக்சுவலாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திபன், அவர் மூலமாக தான் வந்தது. நான் கிட்டத்தட்ட 98லேருந்து வியாபாரம் வந்ததில் இருக்கேன். கரெக்டான ஒரு புரிதல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கடந்த ஒரு வருஷமாக தான் ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டு வரோம். எது பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்றது இருந்தது. நடுவில் ஒரு பயிற்சி ஒன்று கொடுத்தாரு, கழுத்து கட்டுதல் சேர்த்தல் அப்படின்றது. கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது அதில் தெரிஞ்சுது. நான் இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்தில் ஒரு 4 பேரை கழிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தான் நிம்மதியாக இருக்குது. அந்த இது இங்கே வந்தவுடனே கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுது. கரெக்டு விடும் கலை. இன்னொன்று
நான் எப்போவுமே பணம் என்கிட்ட வச்சுக்க மாட்டேன், ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருவேன். மதியம் அந்த இது பண்ணும்போது கூட நான் வெறும் ₹1 தான் எடுத்து வச்சுருந்தேன், மற்ற பணம்லாம் ஒய்ஃப் கிட்ட தான் இருந்தது. அது கேட்டேன், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப நன்றி. இல்லை அது எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க மனைவிட்ட பணம் கொடுக்குறது? கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அப்படி தான் கொடுத்துட்ருக்கிறது. நீங்கள் வந்து மனைவி கிட்ட பணம் கொடுக்குறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா? யாரும் சொன்னாங்களா, நீங்களா செய்கிறீங்களா? அது இல்லை, அது நான் வளர்ந்தது எங்கள் அப்பாவை பார்த்து வளர்ந்துருக்கேன். ஒரு சில தப்பான விஷயத்த அப்பா கிட்ட இருந்து கழிச்சிருக்கேன், கரெக்டான விஷயத்த அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்பா பண்ண மாட்டார், காசு கொடுக்க மாட்டார் அம்மாக்கிட்ட, அதை நான் பண்ணணும் அப்படின்றதுனால அதை கொடுத்து வச்சுருக்கேன். அதிக நேரம் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், மணி மேனேஜ்மெண்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும். கணவன் சம்பாதிச்சா நீங்கள் வந்து பெண்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவேன், மனைவிட்ட கொடுங்கன்னு. ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என் மனைவி தாறுமாறாக செலவு பண்ணுவா, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேங்கிறது என் மனைவிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சில பேர். அப்போ அதுபோல் ஆண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது. ஒரு ரூபாவையும் பார்த்து செலவு பண்ணுறது மனைவிமார்கள். மனைவி தான் கண்டிப்பாக. பணம் பொண்ணுக்கு என்ன வேணும், வீட்டுக்கு எது வாங்கணும், எது வாங்க வேண்டாம், இது இப்போ தேவையில்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே முடிவு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். முடிவு நம்மளா எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். என்னென்னங்க? நாங்கள் வாங்குறது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்க பொறுத்து வாங்கினாலும் கரெக்டான பொருளாக இருக்கும். கூடுதலாகவும் இருக்காது, வாங்குற பொருள் பெஸ்ட்டாகவும் இருக்கும். உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போது நீங்கள் மற்ற குடும்பங்களெல்லாம் கவனிச்சிருப்பீங்க, உங்கள் கணவர் செய்வது போல் வேறு குடும்பத்தில் யாராவது இது மாதிரி செய்கிறாங்களா? அது மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்குறீங்க? என்ன நடக்குது? கண்டிப்பாக இவர் பண்ணுற மாதிரி யாரும் பண்ணதான் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா மனைவி கிட்ட பணத்தை ஒப்படைக்கக்கூடிய பழக்கம் மற்றவங்கள்ட்ட நான் பார்த்ததில்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்ததில்ல. அது இல்லாமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாரு. நான் ஒரு ஜென்ஸ் கிட்ட பேசுகிறேனாக்கா அது எந்த விதத்துலையும் எந்த நாளையும் தப்பாக எடுத்துக்க மாட்டார். ஸோ அதனால் நானும் இவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் பிஸ்னஸில். அப்போ அதில் ஒரு உணர்வு தன்மை உங்களுக்கு இருக்குல்ல, மற்ற கணவர் மாதிரி நம்ம கணவர் இல்லை, கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு நல்ல மனிதரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கோங்கிற ஒரு உணர்வு வரும். இதை நீங்கள் யார்ட்டையா ஷேர் பண்ணியிருக்கிறீங்களா? என்னுடைய கணவர் எனக்கிட்ட தான் மணி மேனேஜ்மெண்ட் கொடுப்பாருங்கிறத வேறு பெண்கள்கிட்ட யார்ட்டையா சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் பெண்கள்கிட்ட ஷேர் பண்ணதில்லை. யார்கிட்ட நீங்கள் சொன்னதில்லை. அப்படி சொன்னால் அவங்க அது மாதிரி அந்த குடும்பம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. வெளியில் சொன்னால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லக்கூடாது, இனிமேல் சொல்ல ஆரம்பிங்க. உங்களோட நன்மைத்தன்மையை 4 பேருக்கு சொல்லுங்க, சொன்னதனே மாறுவாங்க. கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து நான் இந்த பயிற்சியில் வந்து தெரிஞ்சுக்கிறது, நான் ஒரு சில விஷயம் தெய்வீகம் அந்த மாதிரி விஷயம்லாம் பக்தி அதிகம் எனக்கு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நான் இது வரைக்கும் மேரேஜ் ஆனதுலேருந்து மஞ்சள் பூசுறது கிடையாது. ஸோ அது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை இது ஃபாலோ பண்ணுவேன். சாம்பிராணி போடுறது, சாமி கும்பிட்றது, அந்த மாதிரி பக்தியான விஷயம் எல்லாமே பண்ணுவேன். மஞ்சள் பூசுறது கிடையாது. ஸோ நான் அது தப்பு பண்ணதா, இது எனக்கு இங்கே வந்தோடனே இது கிடைச்சிது அப்படின்னு நினச்சிக்கிறேன். வியாழக்கிழமை மஞ்சள் பூசி குடிங்க, ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக. ரொம்ப சிறப்பு. நல்லது. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஐயானுடைய நிகழ்ச்சியில் கணவனும் மனைவியும் சேர்ந்து கற்றுக்கிட்டா நல்லது. மனைவி தனியாக புருஷனுக்கு தெரியாத, கணவன் தனியாக மனைவி தெரியாமல் வந்து கற்றுக்கிட்டா இதில் பிரயோஜனமே இல்லை. இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாருமே கணவனாக வந்திருக்கிறவங்கெல்லாம் மனைவியை கூட்டிகிட்டு வரணும், மனைவியாக வந்திருக்கிறவங்கெல்லாம் கணவனை கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் இந்த செயல்பாடு ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் உறுதியாகவும் செய்ய முடியும். ஒருத்தர் கற்றுக்கிட்டு போயிட்டு காத்தால் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா இந்த கவர்னருக்கு வேறு வேலையே இல்லை, 5 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாயை நம்ம தூக்கத்துக்கு சேர கெடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம வந்து ஒருத்தருக்கு போய் பூஸ்டப் பண்ணும்போது 2 பேரும் போங்க, 2 பேரும் நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க அப்படின்னு இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். யார் கூட்டிகிட்டு வரலையோ அடுத்த நிகழ்ச்சியில் நான் என் மனைவியை கூட்டிகிட்டு வந்தானோ, மனைவி வந்து நான் என் கணவனை கூட்டிகிட்டு வந்தானோ, 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சில ஐடியா அறிவுரை தென்றல் ஐயா சொல்லிலாம் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் பூசி குளிக்கிற நிகழ்ச்சியை காத்தால் எப்படி அந்த கோசா பாலத்தை சொன்னாங்களோ அதே மாதிரி மனைவிமார்களுக்கு இங்கே வந்திருக்கிற கணவன் ஆண்களுக்கு அவங்க பொண்டாட்டிக்க அறிவுரை மண்டையில் ஏறுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை போட்டு கொடுத்தா அதனாச்சும் காட்டி கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியை எல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு 5 நிமிஷம் சொல்கிறதுக்கு ஐயா கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தென்றல் ஐயானுடைய நிகழ்ச்சி எனக்கு பிடிச்சிருக்குது. இப்போ 11 நாளாக தென்றல் ஐயா 11 நாளாக நான் தென்றல் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை தினமும் கடைப்பிடிச்சிட்டு வரேன். ஆயுசுன்னு நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து குபேர யோகா நிகழ்ச்சியும் கடைப்பிடிக்கலான்ட்டு ஆசைப்பட்டிருக்கேன். அதனால தான் வந்தேன்.
எல்லாரும் நல்லா இருக்க தென்றல் ஐயாவுடைய கருத்தை ஏற்று வாழ்வில் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம்னு சொல்லி நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் மனைவி வந்து ஆயுஷ் 100 இதில் கலந்துக்கிட்டாங்க போன தொகுப்பில். அதுக்கு முன்னாடி யூடியூப்லேயே பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி நான் மட்டும் குபேர் யோகத்தில் கலந்துருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு 4-5 வருஷமாக சுய தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்கலி இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன். எம்என்சியில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 7 இயர்ஸாக ஒப்பந்த தொழில் கான்ட்ராக்ட் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஐயா சொன்னது நிறைய இது நம்ம தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம உணர்வுபூர்வமாக அதை உணராதனால தான் இப்போ ஐயா சொன்னது நம்ம கான்சியஸ் மைண்டில் போய் இருக்குது, சூப்பர் கான்சியஸில் இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ ஐயா சொன்னாங்க, அந்த ஒரு பைத்தியம் வந்து ராக்ஃபெல்லர் மாதிரி சொல்லி அவர் கொடுத்தாரு. ஸோ நம்பிக்கை இல்லாமல் நம்ம நிறைய இது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவரே தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தார், அப்புறம் அவருக்கு நம்பிக்கை வந்தது. ஸோ நம்பிக்கையோடு எது பண்ணாலும் நமக்கு சக்ஸஸ் ஆகும் ஐயா சொன்னாங்க. இது 2வது இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது என்னெல்லாம் குடும்பத்தில் நீ எதுக்கு இது பண்ணுற, அதை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாமா, நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கேன்னாங்க. இப்போ நம்மளை அப்படியே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம பிஸ்னஸ்ஸு கிளைண்ட்டை மீட் பண்ணால் கூட சில இது நம்மளை அவமானப்படுத்துவாங்க. ஐயா சொன்ன மாதிரி வெக்கம், மானம், இது வந்து அந்த பாசிட்டிவ் நோக்கில் ஐயா சொன்னதாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெக்கம், மானம், சூடு சோறனை வந்து இப்போ கிளைண்ட்டு நம்மளை இன்சல்ட் பண்ணாலுமே நம்ம ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். என்னடா இது இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, இப்படி நம்ம பிழைக்கணுமா அப்படின்னு ஆகும், வேலையை பார்த்து போகலாமான்னு. ஸோ நம்ம பிஸ்னஸ்ன்னு வரும்போது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தேவையில்லாத கழட்டி விடணும், இது ரொம்ப நல்லது. வீட்லேயோ நம்ம மனசுலேயோ எண்ணங்களையும் தேவையில்லாத இருக்கணும், வீட்லேயும் தேவையில்லாத இருக்கணும். ட்ரெஸ்லாம் நான் கூட சில நேரம் பழைய ட்ரெஸ்லாம் போட்டுருப்பேன், காலர் தேஞ்சு போயிருக்கோம். இப்போ ஐயா சொன்ன பிறகு அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுது. வீட்டில் சாதாரணமாக இருக்கும்போது கூட ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குது, நமக்கு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும். அந்த இது அரோமா சொன்னது, மெடிடேஷன், யோகா இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஐயா கேட்டது, நம்ம நம்மளுக்கு பணத்துக்கு எவ்வளோ ஆசை இருக்குதுன்னு கேட்டாங்க. நம்ம கோடியாக சொன்னோம். ஆனால் நம்ம யாருக்குமே அது பிளான் என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் தெரியலை. ஸோ அந்த ஆசையும் இருக்கணும், அதே நேரத்தில் அதுக்கு பிளான் பண்ணி இருந்ததுன்னா அப்போ சக்ஸஸ் ஆகும். இதை நான் கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த நரேந்திர மோடி சொன்னது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அது நிகழ்கால வாழ்க்கையில் நடந்தது வந்து மறக்கவும் முடியாது. அவர் எப்படி தனக்கு தெரிஞ்சது தான் அவர் ஒன்று சொன்னாங்க, விளம்பரம் சொன்னாங்க, இன்னொன்று தற்பெருமை சொன்னாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம், நம்மளால் அதை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கும். அது உண்மையானது சொல்கிறது வந்து விளம்பரம்னு சொன்னாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்னு. இப்போ நம்ம சாதாரண டிவியில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டு சோப்பு சீப்புக்கெலாம் வர்றது அது டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ நம்ம படுத்தக்கூடிய விளம்பரம் வந்து நம்ம வாழ்க்கை நம்ம சக்ஸஸ் ஆனது, அதை நரேந்திர மோடி விளம்பரப்படுத்துகிறார், அது தவறு கிடையாது, அது பாசிட்டிவான விளம்பரம். நம்ம செய்யாத பொய் சொல்லி விளம்பரம் பண்ணுறது தான் விளம்பரம். இப்போ ஜென்ரலாக மார்க்கெட்டிங்னாலே நமக்கு பொய் சொல்லணும், அதுதான் மார்க்கெட்டிங் நினைக்கிறோம். இப்போ ஐயா சொன்னது வந்து இந்த நரேந்திர மோடி எக்ஸாம்பிளோட சொன்னது வந்து ரொம்ப நல்ல புரிஞ்சுது. ஸோ வாழ்க்கையில் அவர் சக்ஸஸ் ஆகிறாரு, அதை சொல்கிறது 1000 டைம்ஸ் சொல்கிறாரு, அது தவறு கிடையாது. நல்ல அந்த விளம்பரம் எப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பசு மடுவில் போய் கொசு பால் குடிக்க முடியுமான மாதிரி, ஸோ நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொசுவாக இருந்தாலும் கொசுக்குள்ளே என்ன திறமையோ அந்த திறமையில் நம்ம ரத்தத்தை உறிஞ்சிக்கலாம். அது நம்ம தகுதியை வளர்த்துக்கிடணும். கொசுவாக வேறு பெருசாகணுன்னா தகுதியை வளர்த்துக்கிடணும்னு சொன்னது புரிஞ்சுது. எல்லோ சார்ட்டு சொன்னாங்க, அது இந்த யூஎஸ் எஜுகேஷனில் கூட இது சொல்லுவாங்க. ஐயா சொன்னது ரொம்ப எளிமையாக சொன்னாங்க, இந்த கலரோட நம்ம கல்ச்சரோடு சொன்னாங்க. பெரும்பாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஐயா யூடியூப்பில் எல்லாருமே, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. அது நானும் அதை கடைபிடிச்சிட்டு வரேன், வீட்லேயும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இப்போ கடைபிடிச்சிட்டு வராங்க ஐயா. கடைசியில் சொன்னாங்க, நம்ம எல்லாம் பணம் ஆசைப்பட்டோம், ஆனால் கடைசியில் சொன்னாங்க நமக்கு தேவைக்கு பணம் போதும், நம்ம வந்து கோடியாக நமக்கு பணம் தேவையில்லை, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது போதும், அளவுக்கு அதிகமாக நம்ம ஆசைப்படக்கூடாதுங்கிறத சூட்சமாக சொன்னாங்க. டே டு டே லைஃபுக்கு என்ன தேவையோ அதான் போதும், அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அது பணமே நமக்கு திருப்பி கஷ்டமாகுங்கிறத அது கடைசியில் சூட்சமாக சொன்னாங்க. பணத்துக்கு ஆசைப்படுன்னு சொல்லி கடைசியில் முடிக்கும் போது நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பண்ணுங்க, அதுதான் நமக்கு சுகமான வாழ்க்கையை கொடுக்கும், நிரந்தரமான சந்தோஷமாக கொடுக்கும்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஆழமான இது, அது புரிஞ்சுக்கிட்டேன்.
அவ்வளோதான். பாசிட்டிவாக சொன்னாங்க எல்லாமே. நெகட்டிவை நீக்கிட்டு பாசிட்டிவாக சொல்கிறத நம்ம ஆள் மனதில் போகிறது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நன்றி ஐயா. ஐயாவோடைய ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது டிடி ஆல்பர்ட் ஐயா முடிச்சு. நான் ஆக்சுவலாக இந்த பயிற்சிக்கு வந்து நான் கோயம்புத்தூர் வேறு ஒரு பயிற்சிக்கு போயிட்டு இங்கே வந்தேன். ஒரு 3 பேரை சிக்க வைக்கிறதுக்காக தான் நான் பிளான் பண்ணி இந்த பயிற்சிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுது. கடைசியில் அவங்க 3 பேர் வரல, நான் வந்து சிக்கிட்டு. சரிங்க, இப்போ ஐயாவுடைய வீடியோக்கள்லாம் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து இவர் இந்த பேரம் பேசக்கூடாது, பழைய துணிகள்லாம் வச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணேன், எல்லாத்தையும் போகியில் போட்டு கொளுத்திட்டேங்க. கொளுத்துற மறுநாள்லேருந்து வீட்டில் திட்டுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி இப்போ தூபம் போடுறதை பற்றி சொன்னாங்க. அந்த தூபம் வந்து நான் வந்து வீட்டில் எங்கள் மனைவி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து டெப்டி டைரக்டர். அவங்க வந்து கோர்ட்டில் ஃபுல்லாக நின்றுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாதுனால நானே அதை வந்து சரி அவங்களால முடியும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு வரேன். அதனால தான் அந்த கேள்வி ஐயா கிட்ட கேட்டேன். ஆண்கள் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நடந்த எல்லா நிகழ்வுகளையும் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் உணவு இது நிறைய பேர் ஏன்னா நிறைய விஷயங்கள் எல்லாருமே கவர் பண்ணிங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நான் இங்கே பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, காலையிலேருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கணத்துலேயே அடிக்க வச்சார், தலையில் கொட்டிக்க சொன்னார் பண்ணோம். ஸோ நம்ம செய்கிற இதுக்கு நம்மளே வந்து நம்ம தவறுக்கு நம்மளே உணர்ந்து நமக்குள்ளே நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு அந்த இது பண்ணாங்க. அதை காட்டிலும் மேன்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிய உணவு. இந்த உணவு திரும்ப திரும்ப கேட்டாலும் கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான உணவு. இது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்குமான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா புதுசாக நம்ம சமைச்ச உணவுகளே சாப்பிட்டு சமைக்காத உணவுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, இது மற்ற உணவுகளை சாப்பிட்டு நம்ம இங்கே உட்காந்தோம்னா மதியம் கண்டிப்பாக தூங்கியிருப்போம், கண்ணுக்கு இறங்கியிருக்கும் நமக்கு. ஆனால் இப்போ எத்தனை பேர் கண்ணுக்கு இறங்கிச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாமே பிரிஸ்காக இருக்கிற, எல்லோரும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு முகத்தை நான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம வந்து முதல்ல மகிழ்ச்சி தெரிவிக்கணும். அதுக்காக உதவியாக இருந்த எல்லா வாலண்டியர்ஸுக்கும் நம்ம எல்லார் சார்பாகவும் இன்னொரு முறை பலத்த கைத்தட்டல் தான். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, கருத்துக்கள் எல்லாமே வந்து இந்த ஆணி வச்சு அடிக்கிறது மட்டும் இல்லை, சம்மட்டி வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. ஸோ நிறைய விஷயங்கள் நானும் நிறைய நம்ம இந்த பயிற்சிக்கு முன்னாடி வராத போயிட்டேன். நான் ஒரு 65 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுருக்கிறேன். சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆசை காட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆசை கட்டி ஒரு 65 லட்ச ரூபா. அடுத்த முறை வரும்போது 108 நாளைக்கு பிறகு வரும்போது கண்டிப்பாக அந்த கடன் வந்து இல்லாத ஒரு சூழலை எப்படி உருவாக்குறதுன்ற முயற்சியை வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு எனக்குள்ள ஒரு பெரிய உத்வேகத்தை இந்த பயிற்சி வந்து கொடுத்தது. இந்த பயிற்சியை கண்டக்ட் பண்ண ஐயாவுக்கும் இங்கே கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழால் வணக்கம் கூறும் மனிதருக்கு என் முதற்கண் வணக்கம். அன்புள்ளம் கொண்ட தென்றல் குடும்பத்தினர் அனைவருக்கும் என் அடுத்த வணக்கம். வார்த்தைகளால் வர்ண ஜாலம் காட்டி கருத்துக்களை கவிதையாய் புனைந்து தென்றல் ஐயாவின் காலடியில் காணிக்கையாக்குகிறேன். இதோ. அன்புடன் பழகுவதில் அன்னையை போல, ஆக்கம் படைப்பதில் ஆன்றோரை போல, இனிமை பேசுவதில் குழந்தையை போல, ஈகை உள்ளத்தில் வள்ளலை போல, உற்சாகம் தொடுப்பதில் உற்ற தோழனை போல, ஊக்கம் படைப்பதில் ஆன்றோரை போல, எண்ணத்தில் வானத்தை போல, ஆம் நம் எண்ணத்தில் நல்ல எண்ணங்களை விதைக்கிறோம் வானத்தை போல, ஏற்றத்தில் இமயமலையை போல, ஒவ்வொரு குடும்பத்திலும் உற்ற சகோதரனை போல, ஒரு பாசப்பறவையால் நம்மில் பழகும் தென்றலையாவிற்கு இந்த கருத்துக்களை படைப்பதில் ஐயமில்லை, ஐயமில்லை. இது அனைத்தும் உண்மை என்பதில் ஐயமில்லை. 1000 முறை சொல்வேன், இதில் ஐயமில்லை, ஐயமில்லை. இவை அனைத்தும் உண்மை என்பதில் ஐயமில்லை. இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் காலடி முன் காணிக்கையாக்கி நன்றி கூறி வணங்கி விடைபெறுவது காந்திமணி. பெருமையா. ஆனால் ஐயாவோட
சேவை மனப்பான்மை முன்பு இந்த உலகத்தையே ஆரோக்கிய மனிதனாக மனிதனை மனிதனாக்க பிறந்த மாமனிதர். எப்படி நோயாளி மனிதனை ஆரோக்கிய மனிதனாக பிறந்த மனிதனின் சேவைக்கு முன்னால் என்னுடைய உதவி ஒரு சிற்றெரும்பின் உதவியை போல. அவ்வளவுதான். நன்றி. எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் சேலத்திலேருந்து பழனிசாமி பேசுகிறேன். இந்த இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைமாக கலந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி டயட் வந்து என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கார், அவர் மூலிமா நான் வாட்ஸ்அப்பில் கலந்துருந்தேன். இப்போ நான் வந்து இந்த இங்கே வந்து பேசுகிறதுக்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பேசின விஷயங்கள் தான் வெக்கமான சூடு சொரணை இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியரு. ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட ஒரு ஃபோட்டோ பிடிக்க முன்னாடி நிற்க மாட்டேன். இப்போ வந்து நான் வந்திருக்கிறேன். இது ஒரு மாற்றம் தான் நான் யோசிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா காலையில் வெரி இனிஷியலில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னாக்கா உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்க வந்து உங்களோட ஆசை கிடையாது, அது நீங்கள் செஞ்ச பாவம் தான் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு புதுமையான கருத்தை தெரிஞ்சது. நாம் எவ்வளோ புக்கு படித்தாலும் அல்லது படத்தை பார்த்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி ஒன்று கேட்கும்போது எனக்கு இது இந்த வார்த்தை வந்து எனக்கு புதுமையாக தெரிஞ்சது. அது எல்லோரும் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான். ஓகே, தேங்க்யூ சார். என் பேர் லக்ஷ்மி பிரியா. நான் திருவான்மையிலிருந்து வரேன். நான் லாஸ்ட்டு டிசம்பர் 29 டிகாஸ் குரூப்பில் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் கலந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து நிறைய பிரச்சனை இருந்தது எனக்கு உடம்புல. அதனால நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேன். உடம்பும் சரி மனசும் சரி எனக்கு ரொம்ப இதனால வந்து டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நான் அது வந்து ஒரு 70% இருந்து எனக்கு இந்த ப்ரெஷர் எல்லாம் க்யூர் ஆகிருக்கு. அதனால வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் வந்து யாரும் இதை அவ்வளோவா இது வந்து நம்பலை. பெருசாக அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், போகாத அப்படின்லாம் சொன்னாங்க எங்கள் அம்மா, என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே. அப்புறம் அதனால என்னால் நான் 1 இயராக நான் ட்ரை பண்ணியிருந்தேன். சாரோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் எப்பயுமே. என்னால் வர முடியாது. அவர் என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக இப்போ அட்ராவில் இருக்காரு. என்னால் வர முடியாத சுச்சுவேஷனில் என்னால் வர முடியாமல் இருந்தேன் நான். அப்புறம் இப்போ டிசம்பர் மந்த் தான் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ வந்து லக்கியாக இந்த புக் பண்ணிட்டு வந்தோம். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு என்னோட பிரச்சனை எல்லாமே க்யூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் என்னோட க்யூர் ஆக என்னை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. எங்கள் அம்மாக்கெல்லாம் அவங்களும் என்னை பார்த்து நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆர்த்திக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, காலில் மூட்டு வலி, நிறைய இந்த உணவு பழக்க வழக்கம் அதெல்லாம் நிறைய மாறியிருக்காங்க. என் சிஸ்டர் குபேர யோக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கா, என் சங்கீதா. அவளை இதை வந்து நம்ப மாட்டா. சாப்பாட்டில் தான் அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கும். நான் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருமே சமைக்கிறதே இல்லை வீட்டில். அவங்க வீட்லேயும் ஃபுல்லாக கஞ்சி இந்த மாதிரி ஐயோட டயட் சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ். எங்கள் அம்மா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அழைச்சிட்டு வரணும் அம்மாவை. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் அழைச்சிட்டு வரலான்னு இருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து தைராய்டு இருந்தது. அது வந்து 100 பவர் நான் போட்டுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு என்சிஜி. இப்போ எனக்கு பாதியாக கம்மியாகி நல்லாவே டாக்டர் வந்து குறைஞ்சிருக்குமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 50 என்சிஜி பவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸே வராது, இர்ரெகுலராக இருக்கும். அதுவும் இங்கே நான் வந்து டயட் எடுத்துட்டு ஒரு 15 டேஸில் எனக்கு வந்துச்சு, போயிட்டு ப்ளீடிங்கே வராது. அந்த 15 டேஸில் எனக்கு வந்து சரியாயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் குபேர யோக நிகழ்ச்சிக்கும் நாங்கள் வரணும்னு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. ஆனால் அவரால் வர முடியல. நீ போய் அட்டென்ட் பண்ணேன் ஐயோட கிளாஸில், நான் நெக்ஸ்ட் வரும்போது நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து இப்போ கலந்துக்கிட்டேன். அவர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு எய்மில் இருக்கார். அதனால் ஒரு சஜஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ அட்டென்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த ஒரு முட்டை பயிற்சி சொன்னாங்க இல்லையா, எனக்கு வந்து இது பிஸ்னஸ்லாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்காது, நீங்கள் எம்ப்ளாயாகவே இருங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து சரி நான் இதை பற்றி நீ போய் ஐயாவோட பயிற்சியில் கலந்துட்டு உனக்கு என்னெல்லாம் அவர் பயிற்சியிலேருந்து தோணுது, நீ அப்போ வந்து உன்னோட மைண்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி தான் என்னை அனுப்பி வச்சார். ஆனால் நல்லாவே எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ஒரு முட்டை பயிற்சியில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்லேயே எனக்கு நின்றுச்சு.
நான் வந்து அப்படியே கான்ஃபிடென்ட்டாக இருந்து நிற்கணும். அவர் சொன்ன மாதிரியே மைண்டில் வந்து செட் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட் அப்படி வச்சுன்னா 1 மினிட்ல எனக்கு நின்றுச்சு. நான் சார்கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, என்னால் எதையும் முடியும், என்னாலேயும் எதையும் சாதிக்க முடியும், நானும் வந்து நல்லா வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணி என்னாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கப்பல் வந்தாங்கல்ல, அந்த ஒய்ஃப்கிட்ட தான் எல்லாமே அந்த பணம் கொடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டும். ஆனால் அவர் என்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு. நீ வந்து உன் இஷ்டத்துக்கு நீ எது வேணாலும் வாங்கிக்கோ பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவார். எதையுமே வந்து எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் நான் வந்து அவரோட சஜஷன் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன். எதுவும் சின்ன ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒரு ட்ரெஸ் எது வாங்கினாலும் நான் சொல்லிவிடுவேன் அவர்கிட்ட, நான் இது வாங்கியிருக்கேன் இவ்வளோது அப்படின்னு சொல்லிவிடுவேன். அதேமாரி அவர் அங்கே எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிவிடுவார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு இருக்கும். எது பண்ணாலும் நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அவர் சொல்லிடுவார், நான் இதுமாரி இங்கே வாங்கியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாருங்க. அதனால் எங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஐ ஃபீல் ஹாப்பி. வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென்றல் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி என்ன மாதிரி எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம், நான் நந்தினி கண்ணன். ஆக்சுவலாக வந்து டீடாக்ஸ் ப்ரோக்ராமில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் கலந்துக்கிட்டு நிறையா சேஞ்சஸ் எனக்கு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து எப்படி இவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டு அவங்க இங்கே அட்ரஸ் வாங்கி லிங்க் என்கிட்ட இருந்து வாங்கி நிறைய பேர் கலந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்த ப்ரோக்ராம்ஸ்லாம். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் கூட நிறைய ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ்க்காக வந்தேன். எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து குபேர யோகம் வந்து நானும் என் கணவரும் தான் அட்டன் பண்ணுறதா இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் வர முடியல. அதனால் நானும் என்னோடய தம்பியும் வந்தோம். இங்கே வந்துட்டு சரி பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து நிறைய டிப்ஸு நிறைய டெக்னிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுக்க அதில் வந்து ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, ஒரு லைனு, தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக தேடல்ன்றதுக்காக தான் நம்ம தேடி தான் ஒரு இடமா போய் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி தேடல் மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன விஷயத்தை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த மாற்றம் அந்த ப்ராசஸில் இருந்தோன்னா நிச்சயமாக அந்த மாற்றத்தை நம்ம உலகத்துக்கே நம்மளால் காட்ட முடியும். ஸோ இதை நீங்களும் வந்து ட்ரைன்றதில் அதை ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த கணவர் மனைவி அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பல வருஷமாக அந்த மாதிரி அவர் கொடுக்கறது நான் வாங்குறது அப்படிலாம் இல்லை. அவரே தான் எல்லாத்தையும் டோட்டலாக ஹேண்டில் பண்ணிப்பார். என்கிட்ட எந்த ப்ரெஷரும் கொண்டு வர மாட்டார். பட் இப்போது ஒரு 3-4 இயர்ஸாக வந்து எனக்கும் வந்து அந்த கஷ்ட நஷ்டமே தெரியாது. சரி அவர் பார்த்துக்கிறாரு எல்லாத்தையும் அப்படின்ட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஒரு சைல்டு ஒரு குழந்தைத்தனமாக தான் நான் இருப்பேன். இப்போ ஒரு 3-4 வருஷமாக அவர் எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கும்பொழுது இவ்வளோ செலவு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிஸ்னஸில் இவ்வளோ மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்மளாலையும் அதில் வந்து இன்வால்வ் ஆக முடியுது. நம்மளால் வந்து அவங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறத அவங்க இடத்துல நின்று நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு கணவன் மனைவி 2 பேருமே ஒரு ப்ராப்பர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீட்டில் என்ன நடக்குது. ஏன்னா பொருளாதாரம்ன்றது அடித்தளம். அந்த பொருளாதாரம் சரியாக இல்லைன்னா அந்த குடும்பத்தில் அது உடல் நலத்தையும் மனநலத்தையும் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஸோ அதை கரெக்டாக வச்சுக்கணுன்னா அதை கரெக்டாக நம்ம எப்படி அதை சரிப்படுத்தலாம், எப்படி வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அட்லீஸ்ட் பண்ணணும். அப்படி தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்டாவது பண்ணணும். இப்போது தென்றலையா வந்து இன்றைக்கி பல விஷயம் சொன்னாங்க. அதை நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் இதுவும் ஒரு கிளாஸ் அப்படின்னு நினச்சிட்டு போகாமல் நம்ம வந்து இன்னும் அதை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான பாதையாக நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இந்தியாவாக மாற்றி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம வரணும், அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். நம்ம எல்லாருக்குமே இது வந்து சாத்தியமாகும். நம்ம அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கே தெரிவிச்சுக்கிட்டு
எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தென்றலையாக்கும் சென்னியப்பண்ணனுக்கும் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என் பேர் மகாலிங்கம். நான் சேலத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஜூலை மாதத்தில் மருதமலை கழிவு நீக்க பயிற்சியில் கலந்துக்கிட்டது தான் முதல்ல. அந்த கழிவு நீக்க பயிற்சியிலேயே அப்பயே குபேரத்தில் இப்போ சொல்லி கொடுத்த மாரி அவர் சொன்னார், நோட்டுன்னா இப்படி தான் வச்சுக்கணும், சில்லற காசு இப்படி அதிகமாக வச்சுக்கக்கூடாது, அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அப்போலேருந்தே நோட்டுங்களில் நான் கசங்காமல் தான் வச்சுக்க ஆரம்பித்தேன். அதேமாதிரி சில்லற காசுங்கிறது அதிகபட்சம் ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு தான் என்கிட்ட சில்லற காசு இருக்க ஆரம்பித்தது. இது என்கிட்ட மட்டும் இல்லை, எங்கள் கம்பெனிலையுமே நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் கம்பெனியில் பீரோவிலேயே நோட்டு கட்டு வைக்கிற இடத்துலையே சில்லற காசு வச்சோம். சில்லற காசும் நோட்டு ஒரே இடத்துல இருந்தால் நோட்டு சேராதுன்னு சொன்னார். அதை கேட்ட பிற்பாடுலேருந்து அதை வாட்ச் பண்ணோம்னா எனக்கு அங்கே அந்த 1 மாதம் அளவில் கம்பெனியில் இருப்பு தொகை இல்லாத மாதிரியே தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. சில்லற காசை இடத்த மாற்றின பின்னாடி பார்த்தோம்னா எங்களுக்கு அங்கே இருப்பு தொகை இருக்கிற மாதிரி வர ஆரம்பிச்சது. அதுவே எனக்கு ஒரு தெரிஞ்ச விஷயமானது தான். ஒவ்வொரு விஷயங்களும் அவர் சொல்கிறத தான் நாங்கள் கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். இது சொல்லணும்னு எனக்கு இன்றைக்கி தோணுச்சு. நன்றி.